ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ரயில்வேல போலீஸ் ஆகணும், அதாவது கான்ஸ்டபிள், எஸ்ஐ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்பிஎஃப், அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டேட் லெவலில் பிசி கான்ஸ்டபிளுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஆர்பிஎஃப், அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். அதேமாரி ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு ஜாப் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் டைமிங்கோ அவங்க சொன்ன டைமிங்கு 8 ஹவர்னால் 8 ஹவர் தான் உங்களுக்கு டியூட்டி இருக்கும். அவங்க 8 ஹவர் டியூட்டி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் ஏஜ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஹைட்டு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஃபீமேல் கேட்டகரிக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிசிக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான செஸ்ட்டு, ஓகேங்களா? செஸ்ட்டு வந்து நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஃபீமேல் கேட்டகரிக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஃபிடன்சி டெஸ்ட்டு. ஓகேங்களா? மேல் கேண்டிடேட்டுக்கு 160 மீட்டர் ரன்னிங்கு 5 சென்டிமீட்டர் 45 செகண்டில் கிடக்கணும். ஃபீமேல் கேட்டகரிக்கு 800 மீட்டர் ரன்னிங்கு 3 மினிட்ஸு 40 செகண்டில் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபிசிக்கலுக்கான ஃபிட்னஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு அதான் எஸ்ஐக்கு வந்து 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட் வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 போஸ்டிங்குமே, கான்ஸ்டபிள் அண்டு எஸ்ஐக்கு 2 போஸ்டிங்குமே ஓபிசி கேட்டகரி 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்சி எஸ்டி வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 போஸ்ட்டுக்குமே. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ 10th குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுங்கள். 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னா கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டருக்கு, சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நண்பா, இது 2 போஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்போனா நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஏன்னா மற்ற ஜாப் ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறத விட இந்த ஜாப் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஃபிசிக்கலில் ஈஸி தான். எந்த ஒரு இதுவும் இல்லை. சிம்பிளாக அவங்க ஹைட்டு வெயிட்டு சொன்னாங்களே, அந்த வெயிட்டுக்கு இருந்தால் கரெக்டாக தான், எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஃபிசிக்கலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. நீங்கள் எக்ஸாம் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும். மற்றது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த்து வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் இருந்து இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஹைட் வெயிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ரயில்வே போலீஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்டேட் லெவலில் இருக்கிற போலீஸோட இதில் இருக்கிற போலீஸ் எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அதை விட இது பவர் தான், இல்லை ஈக்குவலான பவர் தான் இருக்கும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணதை விட எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒர்க்கும் ஈஸி தான். ஓகேங்களா? மற்ற டைமில் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஜாபுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த ஜாபுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும் சீக்கிரமாக. ஓகேங்களா? ஸோ கமெண்ட்டில் ஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. சரி, ஓகே நண்பா, யாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே நான் இதுவரை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போதைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.